ஹாய் கைஸ், இன்னைக்கு ஒரு க்யூட்டான ட்ராமா பார்க்க போகிறோம். எடுத்தோன்னே ஒரு லேபு, அங்கே வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் போயிட்டுருக்கு. அது சக்ஸஸ் ஆகுமா ஆகாதான்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு ஹார்ட் டிரான்ஸ்பிளேஷன் மாதிரி பதட்டமாக பார்த்துட்டு இருக்கிறப்போ சக்ஸஸ் ஆகிடுச்சு. எல்லோரும் சூப்பர் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னு ஆறு பைக்கிறாங்க. பார்த்தா அது ஒரு மேஜிக் டாக்டர், குட்டி பையன். அவன் தான் டாக்டர், அவன் தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணியிருப்பான். அவன் இந்த வயசுலேயே டாக்டர் ஆகிருப்பான். எல்லாருக்கும் ஆச்சரியம், ஆச்சா ஓச்சான்னு சந்தோஷமாக பண்ணிட்டு இருக்கிறப்போ, உங்களால் தான் முடியும் ஜீனியஸ் டாக்டர், நீங்கள் தான் மிகப்பெரிய ஜீனியஸ் டாக்டர்னு சொல்லிட்டு அந்த பையன் எல்லாரும் கொஞ்சறாங்க. அப்புறம் வெளியே வந்து பார்த்தா அது நம்ம ஹீரோயினோட பையன். அவன் வந்து சுற்றியும் பத்திரிக்கைக்காரங்களாம் வந்து பேட்டி கொடுத்துட்ருக்காங்க. அவன் வந்து பேட்டி கொடுத்துட்ருக்கான் சந்தோஷமாக சிரிச்சுட்டு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அங்கே வந்து ஃபுட்டு டெலிவரி பண்ண வராங்க. வந்துட்டு ஒரு பொம்பளையும் ஒரு ஆணும் இருக்காங்க. அவங்க வந்து நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க பையனை படிக்கிறான்னு அவங்களுக்கு தெரியும். சொல்லிட்டு அவங்க பையன் வந்து 2 நாள் ஆச்சு வரவே இல்லாமல் இப்படி தண்டமாக சுற்றிக்கிட்டு இருப்பான், படிக்கிறதே வரல, லீவ் போட்டுக்கிட்டு இருக்கான்னு என்ன தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ பார்த்தி அங்கே ஜீனியஸ் டாக்டர் சின்ன பையன் தான். அவன் எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகிருக்கா, அவனுக்கு இது கூட தெரியலையா சொல்லிட்டு அவளை திட்டிகிட்டு இருக்காங்க. அவளுக்கு கோவம் வந்துச்சு, திரும்ப இப்படி பண்ணிட்டானா, சாரி நான் அவங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோ வந்து குட்டி ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை பார்த்துட்டான். ஐயோ அம்மா எல்லோரும் என்ன மறைங்கன்னு சொன்னோன்னா இல்லை டாக்டர்ஸும் மறைச்சோன்னே அவன் நார்மலாக சட்டை போட்டு போயிடுறாங்க. டாக்டர் பேரும் இவன் பையன் பேரும் ஒன்று தானே, அதை சொன்னோன்னா நம்ம பையனான்னு சொல்லி அந்த அம்மா ஆர்வமாக பார்க்குது. நம்ம பையன் டாக்டராக இருப்பானான்னு சொல்லிட்டு பார்த்தா கடைசியில் இல்லை, எனக்கு பிறந்தது எப்படி டாக்டராக இருக்கும், அது ஒன்றுக்கும் உதவாது, ஸ்கூலுக்கு லீவ் போட்டு கிடக்குது அப்படின்னு நம்ம பையன் வரதை பார்த்துட்டு போய் காதை திருக்கி, ஏன்டா ஸ்கூலுக்கு போகாமல் லீவு போட்டுக்கிட்டு ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கியா, இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, லேபுக்கு போகாமல் இங்கே வந்திருக்கியா நீ சொல்லிட்டு கோபத்திட்டு இருக்காங்க. அம்மா சாரிம்மா, முக்கியமான ப்ராஜெக்ட்டுக்காக வந்தம்மான்னு சொல்லிட்டு அந்த பையனும் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். அவங்க 2 பேரும் கிண்டல் பண்ணாங்கல்ல அவங்க அம்மாவை. அப்போ இந்த டாக்டருக்கு இவன் வந்து கண்ணு காமிக்கிறான். அந்த குட்டி பையன் வந்தோன்னே அவங்க 2 பேருக்கும் வேலை போயிடுச்சுன்னு அனுப்பிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல, சரின்னு சொல்லிட்டு போகலான்னு போகிறான். அந்த குட்டி பையன் அவங்க அம்மா கிட்ட தான் ஒரு டாக்டர், மேஜிக் டாக்டருங்கிற அடையாளத்தையே மறைச்சிட்றான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா ஃபுட் டெலிவரி கொண்டு போனால் போகிற இடம் ஒரு பாக்ஸிங் நடக்கிற இடம். அங்கே வந்து நம்ம ஹீரோ தான் அப்படியே பாக்ஸர் பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்து பாக்ஸிங் சாம்பியனு. அங்கே வந்து அந்த மேட்ச்சில் அவர் ஜெயிக்கவும் செஞ்சிடறாரு. எல்லோரும் ஓன்னு சொல்லி கத்திட்டு இருக்கிறப்ப நம்ம ஹீரோயின் வந்து 437 யார், நான் பார்சல் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தா அந்த தூக்கின கையில் மோதிரம் இருக்குது. அந்த மோதிரம் அவர் கொடுத்த மோதிரம் தான். ஒரு நைட் ஸ்டாண்டில் நம்ம ஹீரோயின் கூட கசமுசா பண்ணிடுவார். பண்ணுறப்ப நான் உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு கையில் மோதிரத்தையும் போட்டு விட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் ஞாபகம் வந்துடுச்சு, அந்த பொண்ணு தான் இவளா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நான் தான் சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ரொமான்ஸை பார்ப்பாரு. நம்ம ஹீரோ பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு இவளுக்கு நம்மளை ஞாபகம் இல்லை போலையே, இப்போ என்ன பண்ணலாம், இவளுக்கு எப்படியாவது கரெக்ட் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறா, நம்ம ஹீரோயின் நெத்தியில் வந்து ரத்தம் வந்துடுது அடிப்பட்டதில். ஐயோ உங்களுக்கு ரத்தம்னு சொன்னோன்னே, அதாவது சாம்பியன்ஸான்னு சொல்லிட்டு வருவாங்க சுற்றி இருக்கிறவங்களா, நீங்கள் சாம்பியனா, பாக்ஸிங் சாம்பியனான்னு சொல்லிட்டு ஆர்வமாக கேட்பாய்வோ. இல்லை நான் வந்து வாட்டர் கேன் போடுற பையன் அப்படின்னு சொல்லிடுவான் அவனும். அதுக்கப்புறம் அப்படியா, நமக்கு எங்கே இந்த பாக்ஸிங் சாம்பியன்லாம் கிடைக்க போகுது, இவன் அன்னைக்கு கூட இருந்த மாதிரி தான் இவனும் இருக்கிறான், நமக்கு வச்சது இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் விட்டுறா. அதுக்கப்புறம் ரத்தத்தை பார்த்து சொன்னோன்னா ஐயோ ரத்தம்ன்ட்டு நம்ம ஹீரோயின் மேலேயே போய் அப்படியே கவுந்தடிச்சு விழுந்துடுறாரு. அவளை எப்படியாவது கரெக்ட் பண்ணணுமேனு நம்ம ஹீரோவுக்கு ஆசை. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கூப்பிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் தான் தன்னோட பையனுக்கு வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்குது. அவரை பார்க்குற இந்த பையனும் இவனு தான் பையனை பார்த்துட்டு நம்ம பையன் இவ்வளோ பெரிய பையனாயிட்டானா, பார்க்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, இவன் நல்ல பொண்ணுதா, நான் இல்லைன்னு தெரிஞ்சாலும் குழந்தைய வளர்த்து இவ்வளோ பெரிய ஆளாக்கியிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கா. அந்த பையனுக்கு இவர் அந்த அளவுக்கு அறிவாளியாக இருப்பாரா, நம்ம டாக்டர்னு கண்டுபிடிச்சிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. இவர் நம்ம அப்பாவோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மைண்டில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஆள் கொஞ்சம் பார்க்க கம்மியாக தான் இருக்குது, கண்டிப்பாக நம்மளை கண்டுபிடிக்க முடியாதுன்னு அந்த பையனும், இந்த பையன் நம்ம அளவுக்கு இருக்காது, பாக்ஸிங்லாம் இவனுக்கு வராது, சாதாரண தான், பரவாயில்ல நமக்கு பையன் இருந்தால் போதுன்னு நினச்சிட்டு அவங்களும் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஃபோன் கால் வருது, உங்கள் அப்பா கிடச்சிட்டாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் கால் யாருன்னு பார்த்தா உங்கள் அப்பா, நீங்கள் இத்தனை வருஷமாக தேடிக்கிட்டது அப்பாவை கண்டுபிடிச்சாச்சுன்னு சொல்கிறாங்க. அதே நேரம் அந்த மிகப்பெரிய கம்பெனியோட ஓனரு வராரு. அவர்கிட்டையும் சொல்கிறாங்க. அவர்கிட்ட என்னென்னா உங்கள் பொண்ணை கண்டுபிடிச்சாச்சு, உங்கள் ஃபோன் நம்பர் கிடச்சின்னு சொல்லணும்னா வர சொல்லுங்க சொல்கிறாரு. சரி நம்ம பொண்ணுக்கிட்ட வந்து நம்ம வந்து பணக்காரன்னு சொல்ல வேண்டாம், அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு செக்யூரிட்டி மேனாக இருக்கார். நம்ம ஹீரோயின் வந்து ஆசையாக அவங்க அப்பா பார்க்க வராங்க. அந்த கார்பரேஷன் சொல்லணும், ஐயோ அப்பா நம்ம பெரிய பணக்காராக இருப்பார், நம்ம யாருக்கு பணம் இல்லாமல் நல்லா ஜாலியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அவங்க அப்பா பார்த்தா கடைசியில் ஒரு செக்யூரிட்டி கார்டு. ஐயோ எனக்கு வந்த சோதனை,
பெற்றதும் சரியில்லை, வந்ததும் சரியில்லை, பெற்று போட்டதும் சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட போய் அப்பா ஆனால் சந்தோஷமாக எல்லாரையுமே சந்தோஷமாக ஏற்றுக்கிறா. அவங்க அப்பாட்ட போயிட்டு அப்பா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அன்பா அனுசரணையாக எல்லாம் விசாரிக்கிறா. அவங்க அப்பாவும் ஓகே சாமின்னு சொல்லிட்டு வாங்க வீட்டுக்கு போகலன்னு இந்த அவங்க அப்பா நினைக்கிறாரு, என் பொண்ணு எல்லாருமே இப்போவே கார் வச்சுருக்காங்க, என் பொண்ணு கார் வச்சுருப்பா, அந்த காரில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருக்கிறத பார்த்தா அந்த 1 நம்பர் ஸ்கூட்டி வருது, அதில் உட்காரே முடியல. இதுலையா ஆமாப்பா உட்காருப்பான்னு சொல்லிட்டு 2 வால் இருக்கிற அந்த ஹெல்மெட்டை போட்டு உட்கார முடியாமல் அவர் வந்து வண்டியில் போகிறாரு. என்னடா எனக்கும் இந்த சோதனை இந்த பணக்காரனுக்குன்னு சொல்லிட்டு அவங்க வழியே டெலிவரி கொடுக்குற இடத்துக்கும் அப்பாவை கூப்பிட்டு போயிட்டாங்க. அவங்க போன இடம் பார்த்தோன்னா அவங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க இடம். அங்கே வந்து ஒருத்தர் வந்து அவன் ஃப்ரெண்டுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்க வந்து நாளைக்கு கல்யாணம் அவங்களுக்கு, இங்கே யார் டெலிவரி கொடுத்துருக்குன்னு நம்ம ஹீரோயின் வந்து கேட்டோன்னே அவங்கள பார்த்தோன்னே எல்லாரும் சிரிக்கிறாங்க. நீயா உன்னை நாங்கள் யாருமே இன்வைட் பண்ணல, நீ எப்படி இங்கே வந்திருக்கேன்னு சொல்லி கேட்டோன்னே நான் டெலிவரி கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. நீ இன்னும் இப்படியே தான் இருக்கியா, பாத்தியா இவ இன்னும் இப்படி தான் இருக்கு, நான் சொன்னது அன்றைக்கி சரியா, இவ்வளோ இந்த வேலைக்கு தான் லாய்க்கின்னு சொல்லிட்டு அவங்களாம் இவ்வளோ புள்ளி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இந்த வந்து அந்த பையன்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பா போல, அதை வச்சு கூட அவளை வந்து ரொம்ப புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. பாத்தியா இவளுக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன், நாளைக்கு எங்களுக்கு கல்யாணம், நீ நல்லா அனுபவிக்க போகிற, நீ இன்னும் லவ் லெட்டர் எழுதிக்கிட்டு இப்படியே கடை, உனக்குள்ள இது தாண்டி சரி, நீ நாத்தம் பிடிச்சி விடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவளை ரொம்ப சேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு கோபம் வந்துருச்சு. நாளைக்கு இருந்தால் எனக்கும் தான் கல்யாணம் அப்படிங்கிறாங்க. நீ என்ன பைத்தியமா, நாங்கள் அந்த மிகப்பெரிய வான் குரூப்பில் எங்கள் கல்யாணம், அங்கெல்லாம் விஐபி கஸ்டமர்ஸ் மட்டும்தான் வருவாங்க தெரியுமா, நமக்கு அந்த பொம்பளை சொல்கிறா. இவன் வந்துட்டு எனக்கு அங்கே தான் கல்யாணம், நீ நாளைக்கு நீங்கள் எல்லோரும் வந்துடுங்க, அங்கே கல்யாணத்தை நீ நடக்கிறத நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க சிரிச்சுட்டு அதையே நாங்கள் பார்க்கலாம், ஏன்னா அவங்க விஐபி கஸ்டமர்ஸ்க்கு மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்க, இந்த மாதிரி பிச்சைக்கார பொண்ணுங்களுக்குலாம் இருக்குமான்னு தெரியல அப்படின்னு. அவங்க அப்பா இருந்துட்டு அதெல்லாம் இருக்கும், நாளைக்கு இப்போ என்ன புதுசாக பப்ளிக்காக ஓப்பன் பண்ணியிருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த அவங்க அப்பாவோட கம்பெனி தான் அது, என் பொண்ணைவே நீ புள்ளி பண்ணுறியான்னு அவரு கோவமாக தான் இருக்காரு. இந்த இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு இவளுக்கு சொன்னோன்னே அது புதுசாக உள்ளே வந்து இன்ஃபர்மேஷன், நாங்கள் செக்யூரிட்டி கார்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அப்போவும் புள்ளி பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்துருச்சு. அப்புறம் வீட்டில் போய் எல்லோரும் உட்காந்துட்டு இருக்காங்க, 3 பேரும், அப்பா அம்மா அப்பா இப்போ புருஷா அந்த பையன் 3 பேர் உட்காந்துட்டாங்க. நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காங்க, உங்கள் 3 பேர்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க 3 பேர் வந்து கண்ணால் பார்த்து பேசிக்கிறாங்க. அந்த தாத்தா வந்து அந்த பையனை பேரனை பார்க்குறாங்க, இவன் என்ன ரொம்ப ஸ்மார்ட்டாகவே இல்லை, இவன் எப்படி என் பிஸ்னஸை பண்ண போகிறான்னு சொல்லிட்டு பேரனை பார்க்குறாங்க. சரி நம்ம பேரன் அப்படி தான் அப்படியே விட்டுக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து அவனை பார்த்தா நம்ம ஹீரோ பார்த்து நம்ம ஹீரோயினையே சைட் அடிச்சுட்டே இருக்காரு. இவங்க என்ன கண்ணையே சிமிட்ட மாட்டேங்கிறான், என் பொண்ணுக்குன்னு வந்து வாச்சிருக்க பாரு அப்படின்னு அந்த தாத்தா நினச்சிக்கிறாரு. அப்போ இவ தான் சொல்கிறா, உங்களுக்கு 3 பேர் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் அப்படின்னா சூப்பர் சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. ஹலோ நான் இன்னும் சொல்லவே இல்லை, நீ என்ன சொன்னாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் சொல்லுங்கம்மா அப்படின்னு குட்டி பையன் வந்து எல்லாரும் சொல்கிறாங்க. அப்படி நான் சொல்கிறாங்க நம்ம ஹீரோயின், நாளைக்கு எனக்கு மேரேஜ். என்னதே மேரேஜா, யாரும் பண்ண போகிறோம்? நம்ம ஹீரோக்கு ஷாக்கு. அந்த குட்டி பையன் எனக்கு புது அப்பா கிடைக்க போகுது அப்படிங்கிறாங்க. இல்லை நாளைக்கு வந்து நீ தான் வந்து எனக்கு புருஷனாக நடிக்க போகிற அப்படிங்கிறாங்க. புருஷனாக நடிக்கிறதா, நீ சொன்னீங்கன்னா நாளைக்கு நானே வந்துடுவேனே புருஷனவே அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாம் கேட்கல. நாளைக்கு நீ ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ண போகிறேன், நீ எப்படி புள்ளி பண்ணாங்க தெரியுமா, அதனால் நாளைக்கு அந்த வான் குரூப்பில் நான் மேரேஜ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த வான் குரூப்பில் போய் எப்படி பேசுறது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறப்போ அந்த குட்டி பையன் அம்மா நான் பண்ணுறம்மா அப்படிங்குது. ஏன்னா அவன் வந்து டாக்டர் தானே, அந்த வான் குரூப் ஓனருக்கு வந்து அவன் ஒருக்கா ஹெல்ப் பண்ணியிருப்பான், எனக்கு அடையாளம் தெரியாது, நான் சொன்னால் கண்டிப்பாக இதுக்கு ஒத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். அது அவங்க அம்மாட்ட வந்துட்டு அம்மா அந்த மேனேஜரோட பையனோட ஃப்ரெண்டு நாங்கள் 2 பேரும் சேர்ந்தா கட்டடிப்போன்னு சொன்னோன்னே அவங்க அம்மா கோவம் வந்துருச்சு. தடியா நீ திரும்ப ஸ்கூலுக்கு கட்டடிக்கிறியா, அதாவது கெட்ட பழக்கம் தெரியுமா, இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி வச்சுக்கணும்னு திட்டுறாங்க. ஐயோ அம்மா இந்த பையன் பல்ல கடிக்கிறான். உடனே நம்ம ஹீரோ இருந்துட்டு பிரச்சனை இல்லை, ஏன்னா ஹீரோ வந்து ஏற்கனவே அந்த அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பாக்ஸிங்கில் ஆரம்ப கட்டத்தில் ஹெல்ப் பண்ணியிருப்பாரு, நான் அதை சொல்லி கண்டிப்பாக எப்படியாவது வான் மேரேஜ் பண்ண வைக்கணும்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு. நான் என்னோட அவங்க அசிஸ்டண்ட்டுக்கு நான் அந்த வாட்டர் கேன் போடுவேன், அவர்கிட்ட சொல்லி நான் இது பண்ணிக்கிறேன் அப்படின்னோன்னே, நீயா முதல்ல நீ வீட்டில் எது ரெஸ்ட் எடுத்து மூளையை நல்லா கழட்டி வேலை பாரு, அப்போ தான் தெரியும், வாட்டர் கேன் போட்டேன்னா உனக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்களா அப்படி நம்ம ஹீரோயின் திட்டுறா. ஐயோ அப்படி நம்ம ஹீரோ தலையை சொல்லிடுறாரு. நம்ம வந்துட்டு நான் பார்த்துக்கிறேன், நாங்கள் செக்யூரிட்டி கார்டாக இருக்கேன்ல நான் பண்ணிக்கிறேன், ஏன்னா அது என்னோட பொண்ணு, என்னோட கம்பெனி, என் பொண்ணுக்கு இல்லாமேன்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. எப்பா இது பிரச்சனை வந்துடாதாப்பான்னு, நாளைக்கு செக்யூரிட்டி அந்த ஹாலை நான் தான் மெயின்டைன் பண்ண போகிறேன், நானே எல்லாம் பார்த்துக்கிறேன், எனக்கு வேலை போனாலும் நீ இருக்கே நீ பார்த்துக்க மாட்டியா அப்படிங்கிறாங்க. அப்படியாப்பா ஓகேப்பா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ 3 பேர் என்ன சொல்கிறீங்க, எப்படியாவது அந்த ஹால் பண்ணியாச்சு. மற்றவங்களாம் வந்து இப்போ வெட்டிங் ட்ரெஸ்ஸுக்குள்ள என்ன பண்ணுறதுன்னு அவங்க அப்பா வந்துட்டு நான் வெட்டிங் ட்ரெஸ் பார்த்துக்கிறேன், வெட்டிங் ட்ரெஸ் என்னோட பொறுப்புன்னு நான் பார்த்துக்கிறேன்னு அந்த குட்டி
பையன் சொல்கிறான். உடனே அதில் வந்துட்டு ஏய் நீ ஒரு குட்டி பையன், ஸ்கூலுக்கு போகிற பையன், நீ வாட்டர் கேன் போடுற பையன், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வெட்டிங் ட்ரெஸ் பார்க்க போகிறீங்களா, என் பொண்ணுக்கு நானே பண்ணிப்பேன் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த குட்டி பையன் தாத்தா நான் ஒன்றும் 3 வயசு பையன் கிடையாது, நானும் பெரியவன் தான், எங்கள் அம்மாவுக்கு என்னால் வாங்க முடியும் அப்படின்னா சரி சண்டை போடாதீங்க. அப்பா நீங்கள் வெட்டிங் ட்ரெஸ் பொறுப்பு, நீ நெக்லஸ் பொறுப்படுத்துக்கிற, நீ வந்து பிரேஸ்லெட், ஓகேவா? 3 பேரும் நாளைக்கு 3 கொண்டு வந்துடணும் சொன்னோன்னே ஓகே டன், எல்லோரும் 3 பேருக்கு சந்தோஷம். அடுத்த நாள் பார்த்தா கொண்டு வந்தாச்சு வெட்டிங் ட்ரெஸ்ஸு. அது 100 மில்லியன் ஒர்த்துள்ள ட்ரெஸ்ஸு. இவன் வந்து ஒரு நெக்லஸ், அது வந்து ரொம்ப கோல்டு, ரொம்ப ப்ரீஷியஸானது, சூப்பர் கோல்டில் வந்து அவன் செய்ய சொல்லியிருப்பான். நான் இவன் இந்த பையன் வந்துட்டு அவன் ஓனாக தயாரிச்சுக்கிற மெடிக்கல் பிரேஸ்லெட்டு. இந்த 3ஐயும் பார்ப்பான். அவங்க அப்போ 100 மில்லியன் சொன்னோன்னா இல்லை அதோட இமிட்டேஷன் மாதிரி 100 மில்லியன் மாதிரி இருக்கும், அதோட டூப்ளிகேட்டு அப்படிங்கிறாங்க. இந்த நெக்லஸையும் பார்த்துட்டு இது ஒரிஜினல் கிடையாது, இதுவும் அதே மாதிரி அப்படின்னு சொன்னால் 3 பேருக்கும் சொன்னோன்னே ஓ அப்படிங்கிறாங்க. சரி 3 பேர் 3ஐயும் பார்த்துட்டாங்க. உடனே வந்துட்டு நாளைக்கு நம்ம நடிக்க போகிறதில்ல, அப்பா நீங்கள் அந்த வான் குரூப்போட ஓனர், அப்புறம் நீ மசில்ஸ் நல்லா இருக்குது, அதனால நீ வந்து பாக்ஸர், சரியா, ஃபேமஸ் பாக்ஸர் நீ தான். அப்போது நீ குட்டி பையன், அந்த டாக்டர் பேர் உன் பேர் ஒன்று தானே, இனிமேல் அந்த குட்டி பையன் டாக்டர் நீ தான், ஓகேவா அப்படிங்கிறாங்க. 3 பேர் கீழே குமித்தாலே சொரிச்சுக்கிறாங்க. எப்படி தான் ஐடென்டிட்டி அம்மா இப்படி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க, ஐயோ உண்மை தெரியாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்த நாள் அந்த ஹாலுக்கு போயிடுறாங்க. அங்கே கல்யாண பொண்ணு அந்த பையனும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவள் வந்துட்டாலே ஒரு வேளை புக் பண்ணியிருப்பாடா, நம்மளுக்கு கல்யாணம் நடந்துருமா அப்படிங்கிறாங்க. அவளுக்கு கல்யாணம் சான்ஸே இல்லை, அவள் பார்ட்னரை கூப்பிட்ட வரைக்கும் ரொம்ப லேட் ஆகும், அவளுக்காவது கல்யாணம் நடக்கிறதாவது, இதெல்லாம் சும்மா நம்மளை ஏமாத்துறக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து அப்படி ட்ரெஸ் போட்டுட்டு செயின் போட்டு டாலர் போட்டுட்டு அப்படியே அழகாக வராங்க. பார்த்துட்டு இவங்களுக்கு ஆச்சரியம், ஒரு வேளை வந்துட்டாலும் உண்மையோ அப்படிங்கிறாங்க. சத்தியமாக இருக்காதுன்ட்டு எல்லாரும் சேர்ந்து அவளை புலி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன நீ மட்டும் வந்திருக்க, இது உங்கள் அப்பான்னு சொன்ன, உன் புருஷன்னு சொன்ன, பையன்னு சொன்ன, ஒருத்தரையும் காணோம், ஓ எல்லாம் ஏமாத்து பெருவழியா, இப்படிலாம் நடிக்கிறதுக்கு உனக்கு இதாகவே இல்லையா அப்படிங்கிறாங்க. இந்த ட்ரெஸ் எங்கே எடுத்துகிட்டு வந்த, ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருப்பியா, அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. என்னது 10 ரூபாயா, இந்த ட்ரெஸ்ஸு எங்கள் அப்பா வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸு 10 மில்லியன் தெரியுமா அப்படிங்கிறாங்க. தெரியுது சொன்னாங்க. உனக்குலாம் கல்யாணமே ஆகாது, நீ இப்படி வந்து எல்லாத்தையும் ஏமாத்தினா தான் உண்டு, இவ்வளோ பெரிய ஹாலில் வந்து நீ கல்யாணம் பண்ணி நடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப அவளை திட்டி அவளை கீழேயே தள்ளி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா தான் அவங்க 3 பேர் வராங்க. வந்துட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் அம்மா புள்ளி பண்ணுவீங்கன்ட்டு அந்த பையனும் என் ஒய்ஃபை புள்ளி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து எல்லாம் வந்து கேட்குறாங்க. கேட்டோன்னா ஓ நடிக்கிறதுக்கு ஆள் கூட்டிகிட்டு வந்துட்டியா, ஆமாம் நீ ஒரு செக்யூரிட்டி, உங்கள் அப்பா பார்த்துட்டு நீ ஒரு யூஸ்லெஸ் பையன், ஆமாம் நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்னவனா இருந்துட்டு போ, ஆனால் எதுக்கு இங்கே வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இப்போ எங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது, இவ கூட்டு வந்து காசு கொடுத்து நடிக்க சொன்னாலா, ஒழுங்காக இங்கேருந்து போயிருங்கன்னு கோமா திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நாங்கள் போகிறது இருக்கட்டும், இவ ட்ரெஸ்ஸு மில்லியன் கணக்கான ட்ரெஸ்ஸு, அவள் ட்ரெஸ்ஸை நீங்கள் அழுக்கு பண்ணிட்டீங்க, அதை வந்து டேமேஜ் பண்ணிட்டீங்க, அதுக்குண்டான நீங்கள் காம்பன்சேஷன் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ இந்த 1.5 காசு ட்ரெஸ்ஸுக்கு நாங்கள் கொடுக்கணுமா, அப்போல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேணும் டெஸ்ட் பண்ணி பாரு இது ஒரிஜினல் அப்படிங்கிறாங்க. உடனே இந்த இப்போ நம்ம ஹீரோயின் பயந்துட்டு அப்பா கம்மனு இருப்பா, ஏப்பா இப்படி பண்ணுறா, இதெல்லாம் ஃபேக்கு தானப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நீ அமைதியாரு, இந்த ட்ரெஸ் வேலை என்னென்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போய் செக் பண்ண சொல்கிறாங்க. உடனே ஃபோன் எடுத்து போய் செக் பண்ணால் அது ஒரிஜினல் ட்ரெஸ்ன்னு சொல்லுது. எல்லாருக்கும் ஆச்சரியம், என்னது ஒரிஜினல் ட்ரெஸ்லாம், இது 10 மில்லியன் ட்ரெஸ் ஆச்சு, அது ட்ரெஸ் பேரெல்லாம் சொல்லி சொல்லுது. அப்புறம் இந்த டிசைனருக்கே நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி காமிச்சா அதுவும் உண்மை. அப்போ ஆமாம் இந்த டிசைன் தான் அப்படின்னா இந்த ஆண் குரூப்பை வாங்கியிருக்காங்கன்னா ஓ அவங்க வாங்கினா நீயே ஒரு வாட்ச்மேனு, உனக்கு இவ்வளோ பெரிய காசாக கொடுத்து நீ வாங்கியிருக்கியா, திருடி தானே வந்திருக்கியா, நீ சரி திருடு அப்படிங்கிறதுக்கு இல்லை, எனக்கு அவரு தான் என் பொண்ணுக்கு பிறந்த நாளுக்கு இது கல்யாணத்துக்கு கிஃப்ட் பண்ணாரு அப்படிங்குது. ஓ அப்போ நீ ஓசலியா, அப்போது நீ வந்து இந்த ட்ரெஸ் போட்டு ஏமாற்றி காசு பிடுங்கலான்னு வந்திருக்க அப்படிங்கிறாங்க. டேமேஜ் ஆச்சுன்னு சொல்லி எங்ககிட்ட காசு பிடுங்க தான் நீ வந்திருக்க அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, நாளைக்கு வேலைக்கு போய் என்னால் சம்பாதிக்க முடியும், இவ்வளோ சீப்பான பிஹேவியர்லாம் எனக்கு கிடையாது, ஒழுங்காக என்னோடய காசுக்கு வந்து நீ என் ட்ரெஸ்ஸை டேமேஜ் பண்ணுறதுக்கு நீ காசு கொடுத்துட்டு போகணுன்னா இல்லை நீ தான் என் ட்ரெஸ்ஸை டேமேஜ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பழி போட்டு சண்டை போட்டே இருக்காங்க. இவர் வந்துட்டு அப்புறம் என்ன பண்ணுறா, அந்த செயினெல்லாம் தூக்கி மேலே எறிகிறா. பார்த்தா அது போய் அவன் காலில் விழுந்துருது, ரொம்ப அடிபட்டுறது. கையில் இருக்க பிரேஸ்லெட்லேயே பிடுங்கி பார்க்குறா. இதே என் பையன் வாங்கி கொடுத்த பிரேஸ்லெட்டை பிடுங்காத அப்படிங்கிறது. இந்த பையன் அவனை கையில் செஞ்ச பிரேஸ்லெட்டா, இதே ஒரு யூஸ்லெஸ்ஸு, இது நீ உடனே அந்த டாக்டரோடதுன்னு சொல்லுவி. ஆமாம் அந்த டாக்டரோட உடம்பு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது அப்படின்னா என்னை நம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி கையில் போட்டால் அவனை என்ன சொல்லுதுன்னா இவர் வந்து ரொம்ப புவர், இவர் 2 நிமிஷத்தில் எழுந்து நிற்கும், அப்படியே டவுன் ஆகிடுவார், இவருக்கு 3 செகண்ட்ஸ் தான் அவரோட
அந்த டைமிங் அப்படின்னு சொன்னோன்னா அங்கே எல்லாரும் சிரிக்கிறாங்க. அவனுக்கு பயமாச்சு, ஐயோ என்ன இப்படி நம்மள சொல்லுது அப்படின்னு யோசிக்கிறாரு. அவள் ஒய்ஃப் இருந்துட்டு, ஓ அதனால தான் ஸ்டார்ட் ஆன உடனே முடிஞ்சிருதா, ஐயையோ இனிமேல் இவர்கிட்ட கேர்ஃபுல்லாக இருக்கணுமே சொல்லிட்டு அந்த நைட் டைமை பற்றி அதை அப்படி சொல்லிடுச்சு. அது சொன்னோன்னா அங்கே எல்லாரும் சிரிக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, இது பொய் அப்படிங்கிறாங்க. என் ஹஸ்பண்டில் அப்படிலாம் இல்லை, அவரெல்லாம் வந்து 2 மணி நேரத்துக்கு அவர் நிற்பார் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவளும் சொல்கிறா வெக்கமே இல்லாமல். அதுக்கப்புறம் நீ வேணும் டெஸ்ட் பண்ணி பாருன்னா அவளும் வாங்கி போட்டு பார்த்தா, நீங்கள் வந்து பல அபார்ஷன் பண்ணியிருக்கீங்க, அதனால உங்களோட அந்த வாய் வந்து டேமேஜ் ஆகிருக்கு, இனிமேல் உங்கள் லைஃப்க்கு குழந்தையே பிறக்காது அப்படின்னு சொன்னோன்னே அவள் பிடிச்ச, ஐயோ டார்லிங் இதெல்லாம் நம்பாத டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரேஸ்லெட் தூக்கி அவன் கையிலே கொடுத்துட்டு அவன் யோசிக்கிறான், நம்மளை பற்றி கரெக்டாக சொல்லுது, நம்ம 3 நிமிஷத்துக்கு தான் தாக்கு பிடிக்கும், அப்போ இவளை பற்றி சொல்லுதுன்னா இது உண்மையாக தான் இருக்குது, வீட்டுக்கு வாடி நான் கொல்ற அளவுக்கு சாவடிக்கிறேன்னு சொல்லிட்டு கோபத்திலே அவன் மனசுக்குள்ள திட்டிகிட்டு இருக்கா. அப்புறம் வந்துட்டு சரி நம்ம இப்படியே இருந்தால் நம்ம மாட்டிப்போன்னு சொல்லிட்டு அவங்கள திரும்ப திட்டிகிட்டு இருக்காங்க. 3 பேரும் சேர்ந்து அங்கே எல்லோரும் சேர்ந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறம் எல்லோரும் வந்துட்டு அந்த செயினெல்லாம் தூக்கி போட்டு, அது அவ்வளோ பெரிய ஏன்னா அந்த கூல்டு கோல்டு அது வந்து நல்லா அடிப்பிடிக்கும், ரொம்ப வெயிட்டு போட்டோன்னே 2 பேருக்கு அடிபட்டுருச்சு. என்ன இந்த செயின் போட்டு உங்களுக்கு அடிபட்டுச்சு நாங்கள் நம்பணுமா, ரொம்ப வெயிட்டாக இருந்தால் என் பொண்ணு இவ்வளோ நேரம் போட்டிருப்பாளா, என்ன ஏமாற்ற பார்க்குறீங்களா, ஒழுங்காக கொடுக்குற காம்படிஷன் எல்லாம் இங்கே கொடுத்துட்டு போயிடணும், ஆமாம் வாங்க எல்லாம் போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் 3 பேரும் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடா. வீட்டுக்கு கூப்பிட்டு போனதுக்கப்புறம் ரொம்ப தேங்க்யூ, நீங்கள் 3 பேர் சூப்பராக நடிச்சிங்க, இன்றைக்கி 3 பேர் இங்கே தங்கிக்கலாம், நான் இங்கே 2 பெட்ரூம் தான் இருக்குது, நான் 4 பேர் இருக்குமே என்ன பண்ணுறதுக்கு, எல்லோரும் உங்க கூட படுக்கிற அப்படின்னா எல்லோரும் ஆச்சரியம் பார்க்குறாங்க. என்ன இல்லை நான் வந்து இங்கே நான் அப்பா ஒரு ரூமில் படுத்துக்கிட்டோம், நான் எங்கள் அம்மா கூட தான் படுப்பேன், அந்த குட்டி பையன் போய் எல்லோரும் போகிறாங்க. தூங்க போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் போய் பார்க்குற அவங்க அப்பாவுக்கு அந்த பெட்டில் படுக்கவே முடியல, அப்படியே நெளிஞ்சு படுக்கிற அப்பா அன்னத்துக்கு படுக்க முடியலையா அப்பா, ரொம்ப ஹார்டாக இருக்கா, நம்ம சீக்கிரம் வேறு வீட்டுக்கு போயிடலாம், பரவாயில்லம்மா இருக்கட்டும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் நீ போம்மா அப்படிங்கிறாங்க. அப்புறம் நம்ம அந்த விசிட்டிங் கடை பார்த்துறாரு. என்னப்பா நீங்கள் தான் அவரா பெரிய பணக்காரனத்துக்கு, இல்லைம்மா அங்கே நான் வாட்ச்மேனாக வேலை பார்க்குறேன், அவரோட கார்டு எங்கிட்ட இருக்கிறதெல்லாம் சகஜம் தானேங்கிறாரு. இல்லைப்பா நான் சும்மா சொன்னப்பா நீங்கள் படுத்துக்கங்கப்பான்ட்டு படுக்க வச்சுட்டு வெளியே போனால் நம்ம ஹீரோ படுத்துட்ருக்காரு. அவனுக்கு போத்தலான்னு போகிறப்ப கால் தடுக்கி அவங்க மேலேயே விழுந்துடுறாங்க. 2 பேரும் இப்படி ரொமான்ஸாக பார்த்துக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ சொல்கிறாரு, நீ இப்படி இங்கே வருவேன்னு தெரிஞ்சால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் உங்களுக்கு என்ன வேணும், இப்படி படுத்துட்டுருக்கீங்க பரவாயில்லையா, நீ என் கூட இருக்குது நீ எங்கே வேணாலும் வந்து படுப்பேன் அப்படின்னு ரொமான்டிக்கலாக பேசுகிறப்போ அவரோட ட்ரெஸ்ஸில் இருந்து அந்த இதுக்கு ஒரு கேடை மாதிரி கீழே எழுதி எடுத்து பார்த்துட்டு இது உண்மையான கோல்டாச்சே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்க்குறாங்க. ஆமானத்துக்கு இவர் வந்து பாக்ஸிங்கில் ஜெயிச்சதுக்கு கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு ஆபத்தான டைமில் வந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம், இது நீ வேணால் வச்சுக்கிறதுக்கு சூப்பர் தேங்க்யூன்னு சிரிச்சுக்கிட்டே அதை வாங்கி உள்ளே வச்சுக்கிறாங்க. அப்போ தன் பையனை போய் பார்க்க போகிறாங்க. பங்கிட்டு இருந்த ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு சர்டிஃபிகேட் கீழே விழுகுது, அது அந்த டாக்டரோட சர்டிஃபிகேட்டு. இது எப்படி உனக்கு, இல்லைம்மா இது டாய்ஸ் கடையில் வாங்கினம்மா, நடிக்க சொல்லிட்டில அதுக்கு வேலை ப்ரிப்பேராக இருக்குல்ல அதுக்கு தான் அப்படின்னோடனே, ஓ அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அம்மா இந்த சைடு திரும்பினோடனே இந்த பையன் என்ன பண்ணுறா, அந்த சர்டிஃபிகேட் எடுத்து அங்கே பார்த்தா நிறைய சர்டிஃபிகேட் ஒட்டி இருக்குது, அதில் கொண்டு ஒட்டி வச்சுட்டு வந்து நார்மலாக உட்காந்துக்கிறான். அப்போ இவங்க 2 பேரும் படுத்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில் 3 பேர் எழுந்திரிச்சு 2 பேர் நல்லா தூணிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. தூங்கவே இல்லை. 3 பேர் கடுப்பாக சொல்கிறாங்க, எல்லா கண்ணும் செவந்து போயிருக்கீங்க, ஏன் தூங்குற, இந்த வீட்டில் எப்படி தூங்குறது, நம்ம உடனே வேறு வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிறாங்க. இப்போவே எப்படிப்பா போக முடியும், நம்ம சம்பாரிச்சு அடுத்த மாதம் தானே போக முடியும், நீ வா கூட்டு போகிறேன்னு போனால் ஒரு பெரிய பங்களா காமிக்கிறாங்க. நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம். ஐயோ அப்பா என்னப்பா இந்த மாதிரி இடத்துல இருக்குதுங்களா, காசு அதிகமாகவே $10,000 வாடகை கேட்பாங்க, அதெல்லாம் இல்லைம்மா வெறும் 800 என்ன தான் பிரச்சனையாக, நம்ம இங்கேயே இருக்கலாம், நம்ம ஓனர் வந்து எனக்கு கஷ்டத்தை பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு வாடகை கொடுத்துட்டாரு. ஆனால் 3 கண்டிஷன் இருக்குது, இந்த வீட்டை வந்து பத்திரமா சேதாரம் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு கண்டிப்பாக பார்த்துக்கலாம், அப்போது மாப்பிள்ளையை பார்த்துட்டு நீ தான் இந்த வீட்டுக்கு ஃபுல்லாக வாட்டர் சப்ளை நீ தான் பண்ண போகிறதுக்கு ஓகே டன் அப்படிங்கிற. அவனும் நம்ம பையன்கிட்ட இந்த வீட்டை வந்து நல்லா எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கணும், சுத்தமாக வச்சுக்கிறது உன் பொறுப்புனா ஓகே அப்படின்னு. அப்போ செக்யூரிட்டி வேலையை நான் பார்த்துக்கிறேன்னு அந்த அப்பா சொல்லிட்டாரு. அப்போ நான் என்னப்பா பண்ணுறது, நீ உழைச்சி சம்பாரிச்சு மாதமான 800 நீ கொடுத்துடணும் சாமி, நடந்து கண்டிப்பாப்பா நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம ஹீரோயின். அடுத்து நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா அந்த ஃபுட் டெலிவரி பண்ணுற இடத்துல வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கு. இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேட்குறாங்க, இப்போ உனக்கு தான் ஹஸ்பண்டு பையன் வந்துட்டாங்கல்ல, அப்போ நீ வேலைக்கு வந்துட்டுருக்க, உன்னோட உழைப்பை சுரண்டி அவங்க சாப்பிட்ருக்காங்க, நீ அவங்களுக்கு இன்னும் இது பண்ணிகிட்ருக்கியா, அப்பா வேறு வந்துட்டாங்கன்னு கேட்குற, அவங்க யாரும் வேலைக்கு போய் உன்னை பார்த்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப கேவலமாக பேசுகிற நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்துருச்சு. அப்போல்லாம் இல்லை, அவங்க என்னை வந்து எங்கள் அப்பா என்ன பெரிய ஒரு பேலஸில் வந்து வச்சுருக்காரு, அந்த அளவுக்கு நல்லா தான் பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இல்லையே இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லை அப்படிங்கிறாங்க. நீங்கள் நம்பாட்டி போய் நாங்களை கூப்பிட்டு போகிறோம், நீ அங்கேயே பார்த்து முடிஞ்சுக்கோங்க, 3 மெம்பர்ஸ் இருந்தாலும் என்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க தெரியுமா, நான் தான் எனக்காக தான் அவங்களுக்காக தான் நான் வேலை பார்க்குறேன், எனக்கு சந்தோஷம் தான் சொல்லிட்டு அவங்கள 3 பேரையும் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தா ஆல்ரெடி என்ன நடக்குதுன்னா, அந்த குட்டி பையன் இருக்கான்ல, அவன் வந்து அவனோட டாக்டர்ஸ் எல்லாத்தையும் வர சொல்கிறான். அதாவது என்னென்னா, அவங்க தாத்தா வந்து அந்த க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் இவனை பார்த்துக்க சொல்லிட்டாங்களே, அதனால டாக்டர்ஸ்கிட்ட போய் அந்த பேலஸை க்ளீனிங் பண்ணுற ஒர்க்கு நீங்கள் பார்க்கணுன்னு சொன்னோன்னே, அவங்களும் வந்து நம்ம டாக்டர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணால் நம்ம நல்லது தான் பண்ணுவார், நமக்கு தேவையானதெல்லாம் அவர் சொல்லிக் கொடுக்குற, ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு இடத்துக்கு இந்த
வர சொல்லி நமக்கு வந்து ப்ராக்டிஸ் கொடுத்தாருல, அதே மாதிரி இந்த டைம் இது ஒரு ப்ராக்டிஸாக தான் இருக்கும். கண்டிப்பாக நம்ம அவருக்காக செய்யணும்னு சொல்லிட்டு அந்த லூசுக்கு கிளவிடுங்க ஓகேன்னு சொல்லிட்டு போய் அங்கே போய் எல்லாம் க்ளீனிங் கொடுக்குறாங்க. நம்ம டாக்டர் சொன்னபடி அந்த மொத்த வீட்டையும் இவங்க க்ளீனிங் பண்ணுறதுக்கு பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து நம்ம ஹீரோ என்னென்னா, அந்த பாக்ஸிங் ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட வந்து நீங்கள் வாட்டர் கேன் வந்து ஒரு வீடு ஃபுல்லாக நீங்கள் போகணுன்னு சொன்னோன்னே அந்த பாக்ஸிங் கூமுட்டைங்களும் என்ன சொல்லுதுன்னா, நம்ம பாக்ஸர் வந்து நமக்கு இந்த புதுவிதமான ட்ரைனிங் கொடுக்க போகிறாரு. கண்டிப்பாக அவர் என்ன சொன்னாலும் இருக்குது, புதுவித ட்ரைனிங் தான், நம்ம இன்னும் எனர்ஜிக்காயிடணும், அப்போ தான் வர மாதிரி நம்ம பாக்ஸர் ஆகி ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க சொல்கிறதுக்கு ஜாரில் தட்டி அந்த கேனை தூக்கிட்டு வராங்க. இவர் என்ன பண்ணார், அந்த 2 செக்யூரிட்டி கார்டுக்கிட்ட போய் தாத்தா வந்து அவரோட ட்ரெஸ்ஸை வாங்கி மாட்டிக்கிட்டு இனிமேல் நான் வந்து செக்யூரிட்டி கார்டு, நீங்கள் வந்து யாருக்கும் தெரியாமல் இங்கே வந்து எல்லாத்தையும் கண்காணிச்சிட்ருக்கணும், இது என்னோடய வீடு, என் பேரன் என் மாப்பிள்ளை எல்லாத்தையும் நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மொத்தம் பார்த்து எல்லாருமே வந்துட்டாங்க. அந்த டாக்டர்ஸ் வேலை பார்த்துட்ருக்காங்க, இந்த ஆள் நம்ம ஹீரோவோட ஆளுங்களும் அந்த கேனை தூக்கிட்டு வந்துட்டாங்க. கூடவே எங்கள் தாத்தாவோட அந்த செக்யூரிட்டி ஆளுங்களும் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்டு வந்துட்டாங்க. மாதிரி இதுதான் என்னோடய பேலஸ் அப்படி சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாரையும் பார்க்குற. என்னது நீங்கள் எல்லோரும் இங்கே இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு டாக்டர் இருந்துட்டு, என்ன டாக்டர்ஸ் நீங்களே எப்படி இங்கே வந்தீங்கன்னு அந்த லேபில் இருக்கிறங்காட்டி அவளுக்கு தெரியும். அது அந்த பையன் வந்துட்டு சமாளின்னு சொன்னோன்னா சொல்கிறேன், இல்லை எங்களுக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்க வேண்டிய இடம் இருக்குது, நான் கேட்டோம், எங்களுக்கு தான் பேலட்ஸ் இருக்குது, வந்து அங்கேயே மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு இவர் தான் சொன்னார்ன்றதுக்கு, ஓ அப்படியா, ஆமாம் பிரச்சனை இல்லை, நீங்கள் இங்கே மீட்டிங் பண்ணிக்கோங்க, நிறைய ரூம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்கிறா. அவங்களும் ஓகே நாங்கள் இன்னொரு நாள் வரோன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோட்ட கேட்டால் இவங்களாம் யாருங்கிறதுக்கு, இவங்களாம் பாக்ஸர் மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணுங்கள்லாம் அப்படியே ஆசையாக பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆமாம் நாங்கள் வந்து தண்ணி கேன் போடுறேன், ரொம்ப வருஷமாக அங்கே தான் எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, தண்ணி கேன் போடுறதுக்காக கூட வந்தாங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இவர் வந்து பாக்ஸர்னு யாருமே சொல்ல. ஓ அப்படியே அப்போ இவங்கெல்லாம் பாக்ஸர்ன்ட்டு அந்த ஹீரோயின்ஸ் அந்த ஃப்ரெண்ட்ஸு போய் அவங்கள அப்படியே டச் பண்ணி பார்க்குறா. நம்ம ஹீரோயினும் டச் பண்ண போகிறப்போ, நீ எதுக்கு அவங்க டச் பண்ணுற, என் பாடி அதே மாதிரி தான் இருக்குது, நீ என்னையும் டச் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோ மேலே கை வச்சு அப்படியே அமைக்கி பார்த்தா அவளுக்கு உடனே அவங்களுக்கு வெக்க வந்துடுது. அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பா பார்த்துட்டு கூட வேலை செய்கிறவங்க சமயம் சும்மா இந்த வீட்டை பார்த்துக்கிறக்காக கூப்பிட்டு வந்தேன்னு சொன்னோன்னா அவங்களும் சரின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயின் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் இவங்க 3 பேர் ஒவ்வொருத்தர் பார்த்துக்கிறாங்க. இவர் நம்ம ஹீரோ நினைக்கிறாரு, இவர் பார்த்தா இருக்கிறத விட இவர் நல்ல ஒரு கம்பீரமாக இருக்க மாதிரி இருக்குது, கண்டிப்பாக ஒரு செக்யூரிட்டி கார்டு நம்ப முடியாது, எவ்வளோ சீக்கிரம் இவர் மறைக்கிறாரு, கண்டிப்பாக ஒரு நாள் நமக்கு சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம பையன் மேலேயே டவுட்டு, இவ்வளோ பெரிய டாக்டர்ஸு இவங்கிட்ட ஹெல்ப் கேட்டு எங்கள் வீட்டுக்கு வந்திருப்பாங்களா, நம்புற மாதிரி இல்லையேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு யோசனை. அடுத்து என்ன பண்ண யோசிக்கிறப்போ இவனை வந்து ஃபாலோ பண்ணணும், செக் பண்ணணும்னு சொல்லிட்டு போகிறான். நம்ம ஹீரோ பையன் என்ன பண்ணுறான், டாக்டர் கூட போகிறான். நான் திரும்ப ஸ்கூலுக்கு போகிறேன்ட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு போகிறான். அவங்க அம்மா பார்க்குறப்ப இந்த டாக்டர் கூட காரில் போகிறான். திரும்ப வந்து நம்மளெல்லாம் ஏமாத்துறானோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பின்னாடி போகிறாங்க. இவங்களுக்கு தெரியாமல் அந்த பையனை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. அது மிகப்பெரிய ஹாலு. அந்த ஜீனியஸ் டாக்டர்ஸ் இருக்குல்ல, அவனை வந்து அங்கே கௌரவிக்கிற மாதிரி ஒரு இடம். அங்கே போய் உட்காந்துட்டாங்க. நம்ம இங்கே எதுக்கு வந்திருக்கோம், வாங்க இங்கே உட்காந்து இந்த பையன் எனக்கு என்ன பண்ணுறான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்பாவும் தாத்தாவும் அங்கே போய் உட்காந்துட்டு அந்த பையனை பார்க்குறாங்க. அந்த பையன் முன்னாடி உட்காந்துருக்கான். அவங்க அம்மா வந்து பின்னாடியே வந்துட்டு பார்த்துட்டு சொல்கிறாங்க, நம்ம ஜீனியஸ் டாக்டர்ஸை வந்து நம்ம புகழ்றதுக்கு இங்கே வந்திருக்கோம், அவர் எவ்வளோ பெரிய ஆள், அவரோட மருந்து வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, அவருக்கு பாராட்டு கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம அந்த ஹீரோ தாத்தா இருக்கார்ல, அவருக்கு வந்து ஏற்கனவே இந்த பையன் ஹெல்ப் பண்ணியிருக்கான்ல, ஓ ஜீனியஸ் டாக்டரா, அப்போ அவர் எனக்கு ஏற்கனவே ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கான்ல, அப்போ கண்டிப்பாக இவன் யாருன்னு பார்க்கணும், அவனுக்கு நன்றி சொல்லணும், அவனுக்கு தேவையானது எல்லாமே செய்யணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. அப்புறம் நம்ம பேரை சொன்னோன்னா அந்த பேரனை எந்திரிச்சு நிற்கிறத பார்த்தோன்னா இவன் தான் ஜீனியஸ் டாக்டரா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடா, நெஞ்சு வலி வந்துடுது. தாத்தா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த குட்டி பையனும் வந்து தாங்கி பிடிச்சிட்டாங்க. ஹீரோயினும் அவங்க பையனை ஃபாலோ பண்ணி வந்துட்டு அவங்க அப்பா வந்து அவங்க அப்பா அப்படி மயங்கி பார்த்து ஐயோ அப்பான்னு வந்துட்டு ஓடி வந்து பிடிச்சி அழுகுறாங்க. ஐயோ யாராவது டாக்டர் கூப்பிடுங்க அப்படின்னோடனே அந்த குட்டி போய் டாக்டரை வர சொல்லி பார்த்து எல்லாம் பண்ணால் இவங்களுக்கு சின்ன ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊசி போட்டால் சரியாக போயிடும், ஊசி போடுறாங்க. அப்போ பார்த்தா அவனுக்கு வந்து எதுவுமே சரியாகலை. ஐயோ என்ன சரியாகலை, இன்னும் எங்கள் பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்குது, டாக்டர் பண்ணுங்க, அந்த மேஜிக் டாக்டர் கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி எல்லாம் சொல்கிறப்போ அந்த பையன் ஐயோ ஐடென்டிட்டி வெளிப்படுத்தலாமா வேண்டாமா என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு, இல்லை நமக்கு தாத்தா தான் முக்கியம் வந்துட்டு, அம்மா நான் தாம்மா ஜீனியஸ் டாக்டர், நான் தாத்தாக்கு பண்ணுறேன் அப்படின்றதுக்கு. அப்பனும் ஒய்ஃப் வந்துட்டு லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்காத, நீ சின்ன பையன் ஸ்கூலுக்கு போகிறப்ப நீ எப்படி ஜீனியஸ் டாக்டராக இருப்பா, ஜீனியஸ் டாக்டர் வர சொல்லுங்கள், அவங்க அப்பா ஏதாவது பண்ணணும், நீ ஸ்கூலுக்கு போட அப்பா பார்த்துக்கிற, எப்படி தாத்தா பழைக்க வச்சுருன்னு அவங்க அப்பாவும் சொல்கிறாரு. ஐயோ இல்லை நான் தான் ஜீனியஸ் டாக்டர் சொன்னால் கேளுங்கிறதுக்கு அவங்க பக்கத்தில் இருந்த டாக்டர் ஆமாம் இவர் தான் ஜீனியஸ் டாக்டர் அப்படின்னு சொன்னோன்னா ஜீனியஸ் டாக்டர்ன்றதுக்கு ஆமாம்மான்னு சொல்லிட்டு உடனே உட்காந்து என்ன பண்ணுறா, ஒரு ஊசியை போட்டு விட்டு அந்த ஊசியை எடுத்து
நெத்தி இந்த தலை அப்படின்னு எல்லா இடத்துலையும் வச்சு அப்படின்னு இது கிளிக் பண்ணுறான். அப்படியே ரத்த ஓட்ட ப்ரெஷர் எல்லாம் போய் அவங்க அப்பா வந்து கண்ணை முழிச்சிடுறான். அப்புறம் நீ தான் ஜீனிஸ் டாக்டரான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆமான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே எல்லாரும் பாராட்டுறாங்க. வீட்டில் வந்து அந்த பையன் வந்து அவங்க அம்மா முன்னாடி கோமன்ட்டு இருக்காங்க. அவங்க அம்மா குச்சி வச்சு அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த தாத்தாவும் அப்போவும் தடுத்துக்கிட்டு இருக்கான். நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் இத்தனை நாளாக நீ ஜீனிஸ் டாக்டர்னு என்கிட்ட சொல்லாமல் இருந்திருக்க. அதுவும் இல்லாமல் ஸ்கூலுக்கு லீவ் போட்டு நீ இப்படி தான் போயிருப்பியா? உனக்கு அம்மானா கொஞ்சம் கூட பயமே இல்லையா? நீ இப்படி தான் இருப்பியான்னு சொல்லிட்டு கோவத்தில் குச்சி வச்சு அடிக்க போயிட்டுருக்காங்க. விடுப்பா, அவன் நல்லதானே பண்ணியிருக்கான். இந்த வயசில் ஜீனிஸ் டாக்டர்னு நம்புவாங்களா? நீ எதுக்கு பையன் இப்படி இல்லை அடிக்கிறேன்? நின்று பேசாதீங்க. எவ்வளோ பெரிய விஷயம் கிட்ட மறைச்சிருக்கா. நான் கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தா இவன் இங்கே கட்டடிச்சுக்கிட்டு ஸ்கூலுக்கு போகாமல் கெட்ட பையனை பேர் வாங்கி லேபுக்கு போயிட்டுருக்கான். அவ்வளோ பெரிய ஆளுங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு இருந்து நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. சாரிம்மா, நாங்கள் கூட்ட பண்ணது தப்பு தான், இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு பேக்கை தூக்கிட்டு அவன் மட்டும் வெளியே போகிறான். அவங்க அப்பா வந்து ப்ளீஸ் இப்போ பண்ண தெரியும் ஐடென்டிட்டி மறைச்சிட்டேன், இப்படி பண்ணலாமா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கெஞ்சறங்காட்டி சரி வா, இனிமேல் இப்படி பண்ணக்கூடாது, இனிமேல் ஸ்கூலுக்கு லீவ் போடக்கூடாது, ஒழுங்காக ஸ்கூலுக்கு போகணும், அப்புறம் உன்னோட ப்ராக்டிஸ் நீ பார்த்துக்கணும். ஓகேம்மா சூப்பர்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக வந்து கட்டி பிடிச்சிக்கிறான். அதுக்கப்புறம் செல்ல போய் படுத்துங்க அப்படின்னோடனே அந்த பையன் அவங்க அப்பாட்ட போய் அப்பா இங்கே வாப்பா, நீ எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்க, அதனால் உனக்கு அம்மா கூட நீங்கள் ஒரே பெட்டில் நீ படுத்துக்கிறியான்றதுக்கு குட்டி பையன் மாதிரி பேசணும், இப்படிலாம் பேசக்கூடாது புரியுதா அப்படிங்கிறாங்க. உனக்கு நான் ஹெல்ப் பண்ண நினச்சேன் வேணாண்டி போ அப்படின்னு. ஓகே எனக்கு ஹெல்ப் பிடிச்சிருக்கு பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஓகே இருந்துட்டு அம்மா அந்த என்னோடய ரூமெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி போய் ஒரே இதாக டேமேஜாக இருக்குது, தண்ணி லீக் ஆகிட்டு இருக்கு, அங்கே படுக்கவே முடியாது, இப்போ நான் என்ன பண்ணலான்னு வச்சுட்ருப்போ தாத்தா யோசிக்கிறாரு. என்ன இந்த பையன் இப்படி சொல்கிறான், இது புது வீடு, இதுக்கு சான்ஸே இல்லையே, எதோ பிளான் பண்ணிட்டா போல, என்ன பிளான் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்க்குறப்போ நான் நீ தாத்தா கூட படுத்துக்கிறேன், நீ வந்து அங்கே அப்பாவோட ரூமில் படுத்துக்கணுன்றதுக்கு அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு இது பிளான் பண்ணுதா, நம்மளுக்கு கூட சேர்ந்து பண்ணுவோன்னு வந்து தாத்தா வந்துட்டு ஆமாண்டா நீ எங்கூட படுத்துக்கோ, அப்புறம் நீ வந்து ஹாலில் படுத்துக்கோ, நீ அவனோட பெட்ரூமில் படுத்துக்கோ தாத்தா சொல்லிட்டு பையனை கூப்பிட்டு போயிடுறாங்க. அவங்க அப்பாவுக்கு அப்படியே தம்பம் காட்டிட்டு அவனும் போகிறான். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் எப்படி பரவாயில்லையா, அதெல்லாம் பிரச்சனை இல்லைப்பா, நீ இவ்வளோ படுத்துக்கோ, நான் இங்கே சோஃபாவில் படுத்துக்கிறேன்னு அவர் அப்படியே ரொமான்டிக்காக பேசுகிறாரு. உள்ளே போய் ஒரு ட்ரெஸ் மாதிரி படுத்துக்கிறப்போ நம்ம ஹீரோ வந்து வெளியின்னு கூப்பிட்றாரு, ஹலோன்னு கூப்பிட்றாங்க. என்னாச்சு, இல்லை என்னோட பஜாமாஸ்லாம் இருக்குது மாற்றணும் பார்த்தறியான்னு கேட்குறாங்க. அவரும் எல்லாம் எடுத்து கொடுக்குறாரு. எதுவுமே இல்லை நீங்களே வந்து பார்த்துக்கங்கன்னு சொன்னோன்னே ஓகேன்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாரு. இருக்கிறது இவ்வளோதான், நீங்கள் எதுவுமே செலக்ட் பண்ணலையன்றதுக்கு அதை செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே படுத்துக்கிறாரு. ஆமாம் நீங்கள் எதுக்கு இங்கே பக்கத்தில் வந்து படுத்துருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. வந்துட்டு இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பார்த்துட்ருக்காங்க. இவர் பார்த்தா எனக்கு அது 7 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட படுத்த மாதிரியே ஃபீல் ஆகுது, அப்படி தான் இருக்குப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு உனக்கு எதுவும் ஞாபகம் இருக்கா, அவங்களோட பையன் உங்கள் பையனோட அப்பா கூட ஃபஸ்ட் டைம் இருந்தது எதாவது ஞாபகத்தில் வருதா, என்னை பற்றி எதாவது ஞாபகம் தான் கேட்குறப்ப இல்லையே இந்த ஞாபகம் வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவர் உடனே மேலே போய் அவரை பார்க்குறாங்க. என்ன இப்படி என்ன கிஸ் பண்ண போறியான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் கிஸ் பண்ண தான் போகிறேன்னு சொல்லிட்டு அழகாக நெத்தியில் கிஸ் கொடுக்குறாங்க. சீக்கிரமாக என்னை பற்றின ஞாபகங்கள் உனக்கு வரும், கண்டிப்பாக நம்ம நல்ல லைஃப் வாழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போது அந்த பையனோட ஐடென்டிட்டி தெரிஞ்சாச்சு. இப்போ அடுத்த சிச்சுவேஷன் என்ன வரப்போகுதுன்னா நம்மளோட ஹீரோட ஐடென்டிட்டி தெரிய போகுது. இப்போ அதுக்கு என்ன காமிக்கிறாங்கன்னா அந்த வில்லனை காமிக்கிறாங்க. அவங்க வந்து பேசிட்டாங்க. அவன் வந்து டாக்டர், அந்த குட்டி பையன் டாக்டர், நம்பவே முடியல. அவள் குடும்பத்தில் இப்படி அப்படி ஒரு ஜீனியஸ் ஆள், இப்படிலாம் பண்ணவே முடியாது, அவளை நம்ம பழி வாங்கணும், அவள் எப்படி நம்மளை விட இதாகவா, அவளை பாருக்கு வர சொல்லி அவளை கண்ட்ரோல் பண்ணி அந்த பையனை நம்ம கை கொண்டு வந்து நம்ம பணம் நிறையா சம்பாதிக்கணும், அப்போ தான் வந்து நமக்கு தேவையான அடைய முடியும்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணி நம்ம ஹீரோயினுக்கு ஆர்டரை கொடுத்து அங்கே பாருக்கு வர வைக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு கர்ச்சீப் கையில் வச்சுட்டு இது வந்து அவள் அன்னைக்கு விட்டுட்டு போயிட்டா, கண்டிப்பாக இதை பார்த்தா அவளுக்கு நம்ம கூட இந்த ஞாபகம் வந்துடும், நம்ம தான் இந்த பையனோட அப்பான்னு அவள் தெரிஞ்சுக்குவா, அவளுக்கு ஒரு ஆர்டர் போட்டுட்டு எப்படியே நம்ம வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டு விட்டுறாரு. நம்ம ஹீரோனு கை 2 ஆர்டர் வந்துருச்சு, நிறைய காசு வரப்போகுது, காசே வா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டெலாம் பாடிட்டு பாருக்கு வந்துட்டாங்க. பாருக்கு வந்துட்டு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் வந்து அவளை பிடிச்சி வச்சு நீ தண்ணி அடி உடனே நான் கடத்தி வச்சிருக்கோம், அவன் உன்னோட ஜீனியஸ் டாக்டராக ஒழுங்காக அவனை என்கிட்ட ஒப்படைச்சிரு, அவன் வந்து நான் சொல்கிறபடி கேட்கணும், எங்கள் கூட அக்ரிமெண்ட் போட்டு எங்களுக்கு நிறைய காசு சம்பாரிச்சு கொடுக்கணும். அப்படிலாம் இல்லை, நான் யாருன்னு தெரியுமா, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் பண்ண முடியாது, என் பையன் அவனோட திறமையில வந்திருக்கான், நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கோவமாக சண்டை போட்டாலும் அந்த பாரில் வந்து தண்ணி குடிக்க வச்சு அவங்க ரொம்ப ப்ரெஷர் பண்ணி புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன ஆர்டர் கொடுத்துட்டு நம்மக்கிட்ட வரவே இல்லையேன்னு சொல்லிட்டு பார்த்தா இன்னும் பாரில் தான் இருக்கான்னு வருதுன்னு சொன்னோன்னே அவங்க அப்பா பையன் எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி பார்க்க சொல்கிறோம். எல்லாம் ஃபோன் பண்ணி பார்த்தாலும் இன்னும் எடுக்கவே இல்லை, பாரில் தான் இருக்குன்னு தெரிஞ்சோன்னே 3 பேரும் அவளை காப்பாற்ற அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ ஓடி போய் அவளை பிடிச்சி இழுத்து பக்கத்தில் நிற்க வச்சுறாரு. எதுக்கு
என் ஒய்ஃபை நீ புள்ளி பண்ணிக்கிட்டு இருக்கியா? தேவையில்லாமல் நீ இதில் தலையிடாத, ஒழுங்காக போயிரு. நீ வந்து சரண் வாட்டர் போயம் போடுற பையனால யார் தெரியுமா? ஒழுங்காக அவன் இந்த பையனை என்கிட்ட அனுப்பி வச்சிரு, அப்போ தான் வந்து உனக்கு நல்லது. அவங்க கூட அக்ரிமெண்ட் போட்டு பணம் சம்பாதிக்கணும்னு சொல்கிறப்போ என் பையன் மேலே நீ கை வைப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருட்டா அவனை என்ன பண்ணேன்னு பாருன்னு சொல்லிட்டு ஒரு ஆளை வர வைக்கிறான். அவன் வந்து பாக்ஸிங்கில் செகண்ட் லெவல் வந்துடுவான். யார் தெரியுமா? சரியான பாக்ஸரு, சாம்பியன் 2 தெரியுமா? அவன் தான் இன்றைக்கி ஒன்று அடிக்க போகிறான்னு சொல்லிட்டு அந்த பையனை வந்து அவன் அடிக்க போகிறப்போ நம்ம ஹீரோ என் பையன் மேலே நீ கையை வைக்கிறியா அப்படின்னு சொல்லி அவன் திரும்பி ஒரே உதச்சு, ஐயோ நீங்கள் பாக்ஸிங் சாம்பியன் தானே, எனக்கு உங்களோட அடையாளம் தெரியல, ஆனால் உங்களோட ஒரு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. இவங்க வந்துட்டு என்ன பைத்தியம், அவனோட போய் சண்டை போடு. இல்லை அவன் வந்து பாக்ஸருங்களை பெரிய ஆள் தெரியுமா, எங்கிட்ட போனால் அவ்வளோதான், என்ன ஆளை விடுங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, அவன் கூட சண்டை போடு, இப்போ எப்படியா அந்த ப்ராஜெக்ட்டை வாங்கி ஆகணும். இவன் எப்படி இவன் பாக்ஸரே கிடையாது, இவன் தனியாக ஒரு வாட்டர் கேன் போடுற பையன், இப்படி பண்ணாதான்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணுறப்போ நம்ம ஹீரோ தான் 2 பேரும் மண்டல டப்புன்னு டாடி. அதுக்கு 2 பாக்ஸர் கையிலே விழுந்துருச்சு. சாரி சார், இனிமேல் இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன், இதுக்கு தான் வந்து காசு கொடுத்து இப்படி பண்ணுச்சு, நானும் காசுப்பட்டு வந்துட்டேன், தயவு செஞ்சு நம்ம விட்டுருங்க சார்னு சொல்லிட்டு அதுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் 3 பேர் வீட்டுக்கு வந்துட்டாங்க. நம்ம ஹீரோ வந்து முட்டி போட்டு, நீயே என்கிட்ட வந்து ஐடென்டிட்டியை மறைச்சிட்டியா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா சாரி, எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவரு கெஞ்சிட்ருக்காரு. ப்ளீஸ்மா மடிஞ்சிரு, தெரியாமல் ஐடென்டிட்டியை மறைச்சிருப்பாரு. ஐயோ மாமா நீ வேறு கம்முன்னு மாமா, இவன் பிள்ளை ஏற்கனவே அடிக்கிட்டு இருக்க, நீ எடுத்து கொடுக்குறியா அப்படின்ட்டு. இங்கே பாரு, நான் வந்து ஒரு பெரிய பாக்ஸை நினச்சேன், நீங்கிட்ட வரமாட்டேன், என்னை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கன்னு நினச்சி நான் பயந்துட்டு அப்படி பண்ணிட்டேன். அவனுக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும், உன்னை சமாதானப்படுத்திட்டு என்னோட ஐடென்டிட்டியை நானே சொல்லான்ட்டு தான் இருந்தேன், ஆனால் இப்படி ஒரு சுச்சுவேஷனில் தெரிய வரும்னு எனக்கு தெரியல, சாரி ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருந்ததுக்கு நம்ம ஹீரோயின் மனசிறங்கி, இனிமேல் என்கிட்ட எந்த விஷயம் நீ மறக்கக்கூடாது, அப்படி மறத்தீங்கன்னா உனக்கு எனக்கு எந்த எதுவுமே இல்லை, இந்த வீட்டு நீ போயிட்டே இருக்கணும், இனிமேல் நான் சொல்கிற பேச்சு தான் நீ கேட்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக நீ சொன்ன பேச்சு தான் நான் கேட்பேன், நீ உன் பேச்சுக்கு மறு பேச்சு நான் பேச மாட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுக்கமா சொல்லிட்டு, சரி மன்னிச்சுடுன்ட்டு ஜாலியாக 3 பேர், அப்பா நீங்கள் பாக்ஸரா ஜாலின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேர் பண்ணுறாங்க. அவங்க அப்பா இருந்துட்டு, ஐயோ இவங்க 2 பேருக்கு இந்த கதி, அப்போ நமக்கு என்ன கதியாக போகுதுன்னு தெரியலையே, நாளைக்கு நம்மளோட கம்பெனியோட 30வது வருஷம் ஆனிவர்சரி வருதுல்ல, அப்போ கண்டிப்பாக நம்ம யாருங்கிற உண்மையை இவள்கிட்ட சொல்லிடுன்னு சொன்னோன்னா, ஆமாம் அதான் நல்லதுங்கிறாங்க. அப்புறம் அடுத்த நாள் வந்து 30வது வருஷம் அங்கே வந்து இந்த வில்லி இருக்காங்கல்ல, அவங்க வந்து போகிறாங்க, வீட்டில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க, நாளைக்கு வந்து ஓன் குரூப் வருது, இவங்க வந்து நம்மளை வந்து இந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க, அவங்க கூட நமக்கு டைப் வச்சு அவங்க 2 பேரையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணணும், அந்த பெரிய பணக்காரன் வந்து மூலமாக இவங்க 2 ஒன்றுமே இல்லாமல் போயிடுவாங்க, அந்த டைப் 20 மில்லியன் டைப்பை நம்ம எப்படியாவது வாங்கிக்கிறோம் சொல்லி புருஷமனாட்டை பிளான் பண்ணி அடுத்த நாள் பார்ட்டிக்கு போயாச்சு. பார்ட்டிக்கு போயிட்டு வந்துட்டு அங்கே வந்து சொல்கிறாங்க, நாங்கள் வந்து 20 மில்லியன் சைன் அப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க பீத்த களி பெருமையை பந்தா பண்ணிக்கிறாங்க. அவங்க வந்து எங்களெல்லாம் மறந்துடாதீங்க பெரிய ஆள், ஆனால் எங்களுக்கு கொஞ்சமாவது அப்படி சைடு கரண்ட் விடுங்க சொன்னதுக்கு ஓகே பார்த்துக்கான்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்போது அவளை புள்ளி பண்ணுறாங்க. நீ எதுக்கு நீங்கள் உனக்குலாம் இங்கே வர தகுதி இருக்கா, நீ எல்லாம் எப்படி வரதுக்கு, மிஸ்டர் யானே வந்து எனக்கு இன்வைட் பண்ணியிருக்காரு, அதனால தான் நான் வந்தேன் அப்படின்றதுக்கு, எங்கள் இது இன்விடேஷன் காட்டு பார்க்கலாம், இன்விடேஷன் இல்லாமல் யாரும் வர முடியாது, நீ இன்விடேஷன் இல்லாமல் வரையான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை எங்கள் அப்பா அவங்களே டேரெக்டாக கூப்பிட்டாங்க, எங்களுக்கு இன்விடேஷன்லாம் தேவையில்லை, நாங்கள் அதான் வந்தோம், உனக்கு நீங்கள் தகுதி இருக்குது வரதுக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்டால், நான் வந்து 20 மில்லியன் சைன் பண்ண போகிறேன், அந்த இதில் வந்து எனக்கு வர தகுதி இருக்குது, உனக்கு எங்கடி வர தகுதி இருக்குது, என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பாக்ஸர் தெரியுமா, என் பையன் ஒரு மேஜிக் டாக்டர், அவருக்குலாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நான் வருவேனதுக்கு, ஓ இப்போ இல்லை சொல்லிட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி திரும்ப அவங்கள புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மிஸ்டர் வான் வராங்கன்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோட அப்பா வராரு. வந்துட்டு அவர் நம்ம வேலை, நீ எல்லாம் ஒரு ஆளான்னு சொல்லிட்டு திரும்ப அவரையும் புள்ளி பண்ணுறாங்க. அது நீங்கள் வரசனா சொல்லி அந்த 2 வில்லிங்களை கேட்டோன்னே, நான் இங்கே வந்து 20 மில்லியன் சைன் பண்ண வந்திருக்கேன், அவங்களோட ஹாஸ்பிட்டலோட என்வரன்மெண்ட்டுக்கு நாங்கள் தான் பண்ண போகிறோம், நாங்கள் எவ்வளோ பெரிய ஆளுங்க தெரியுமா, எவ்வளோ பெரிய குரூப்லேருந்து வந்திருக்கோம் தெரியுமா சொல்லிட்டு இருக்கிறப்போ, இவர் உடனே ஃபோன் பண்ணி அந்த கான்டாக்டை கேன்சல் பண்ணணும்னு சொன்னோன்னா உடனே கேன்சல் ஆகிடுது. இவங்க பயந்தாலுமே இவன் சும்மா நடிக்கிறான், ஏமாத்துறான், இவன் எப்படி இவ்வளோ பெரிய ஆளாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து அவரையவே புள்ளி பண்ணுறாரு. அவர் அழகாக சேரில் உட்காந்து அமைதி கெத்தாக உட்காந்துட்டு இருக்காரு. உடனே அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு, ஐயோ அப்பா இப்போ எப்போ இப்படிலாம் பண்ணுற, வாப்பா போயிடலாம், அவர் தெரியாமல் கூப்பிட்டுருப்பாரு, நம்ம இங்கே உட்காந்து வேலையும் போயிடும் இதுவும் பண்ணிடுறதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் நீ கம்முன்னு, நான் தான் இதோட கம்பெனியோட ஓனரு, என்ன மீறி என்ன பண்ண முடியும், என்னப்பா சொல்கிற, நீ என்ன பைத்தியம்மாப்பா, நீ எப்படிப்பா ஓனராக சொல்லுவேன், ஏற்கனவே நீ இந்த ஹால் பிரச்சனையில் வேற மாட்டிருக்க, தயவு செஞ்சு கம்முன்னு வாப்பா போகலாம், நீ கம்முன்னு இருப்பா, நான் பார்த்துக்கிறேன், நான் வந்து இதோட ஓனர்னு சொல்லிக்கிட்டு இருக்குல்ல, நீ ஏன் நம்ப மாட்டேங்கிற, அப்போ நம்ம அவங்க பொண்ணை அடக்கிட்டு அவரும் பேசிகிட்டு இருக்காரு. உடனே வந்துட்டு இப்போவே ஆர்டரை கேன்சல் பண்ணுறான்னு பாரு, கேன்சலும் பண்ணியாச்சு. அப்போது நம்ம அம்மா அதுக்கு புள்ளி பண்ணிக்கிட்டே இருக்குது, இவர் பேசிகிட்டே இருக்காரு, இப்போ நான் அனுப்புகிறேன் பாரு, ஆமாம்மா நீ சொன்ன நாங்கள் நம்பிடுவோம்மா, நீங்கள் 2 பேரும் இப்போவே உன்னோட பொண்ணோட வேலையை மொத்தத்தையும் அனுப்புகிறேன் பாரு சொல்லிட்டு அவர் டெலிவரி பண்ணுற ஆஃபீஸுக்கு ஃபோன்
ஃபோன் பண்ணி அவள் இப்படி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் வேலையும் பறிச்சிட்டாங்க. அவள் வேலை வேணால் போயிட்டு போகுது, என்னோட பொண்ணு இந்த மொத்த கம்பெனிக்கு அவள் தான் ஓனர், அவள் தான் பார்த்துக்க போகிறா, அவள் எங்கள் வேலைக்கு போய் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான், இனிமேல் அந்த வேலையை அவளுக்கு தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு கோவம் பிடிச்சி கண்டபடி திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி இப்போ என்ன அசிஸ்டண்ட்டை வர சொல்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா ஃபோன் பண்ணி அசிஸ்டண்ட்டை வர சொல்கிறாரு. ஓ நீ இவ்வளோ பெரிய பட்டக்கிற, நாங்களும் ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன்னு சொல்லி அந்த தாத்தாவோட அசிஸ்டண்ட்டை வந்து வர சொல்லிட்டாங்க. அவனு வந்துட்டு இவர் சொல்லி, மிஸ்டர் அசிஸ்டன்ட் நீங்கள் பார்த்தீங்களா இந்த ஆள் வந்து இவங்க தான் ஓனர்னு சொல்லி இங்கே எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு இருக்காரு, இன்விடேஷன் கூட இல்லாமல் வந்துட்டு எப்படி பண்ணிட்டு இருக்காரு பாருங்கன்னு சொல்லிட்டு பண்ணால் அவன் பலான்னு 2 பேரையும் வராரு. அவர் யாருன்னு தெரியுமா, தெரிஞ்சுக்கிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கே, அவர் தான் ஓனர் சொன்னால் இவர் பயந்து நடுங்கிட்டு போகிறது. ஐயோ இவர் ஓனரா அப்படின்னா அப்படியே காலில் விழுந்து மன்னிச்சிருங்க சார் மனசுருங்க சொல்லி இதுக்கு கெஞ்சுது. நம்ம ஹீரோயினுக்கு என்னது அப்பா தான் பெரிய பணக்காரரா, என் பையன் வந்து டாக்டரு, என் புருஷன் பாக்ஸரு, எங்கள் அப்பா பெரிய பணக்காரரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மயக்கமே போட்டுறா. இதுகளும் வந்து போச்சு எல்லாம் போச்சுன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இதுகளும் போகுது. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அவங்க வந்து குடும்பமாக சேர்ந்து பேட்டி கொடுக்குறாங்க. உங்களை பேட்டி கொண்டு வரதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க, உங்கள் அப்பா பெரிய பணக்காரர், உங்கள் பையன் வந்து ஒரு டாக்டரு, உங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஒரு பாக்ஸர், இதெல்லாம் நீங்கள் எப்படி நினச்சிச்சிங்கிறதுக்கு அந்த கட்சி கையில் இருக்குது. அவளுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. நாங்கள் 2 பேரும் வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிச்சுவேஷனில் மீட் பண்ணோம், அப்போ என்னோட லவ் வந்துச்சு, அதுக்கப்புறம் நாங்கள் பிரிஞ்சிட்டோம், இப்போ திரும்ப வந்து நாங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணி சேர்ந்துட்டோம், இப்போ எங்கள் லவ்னு நினைக்கிறப்ப எங்களுக்கு பெருமையாக இருக்குது. அப்புறம் என் பையனை நினைக்கிறப்போ அவன் வந்து இப்படி பட்ட பையனை நினச்சி கூட பார்க்கல, அவன் ஸ்கூலுக்கு போகாமல் லீவ் போட்டுக்கிட்டு தண்டமாக சுற்றிக்கிட்டு இருந்தான். அப்புறம் பார்த்தா இவ்வளோ பெரிய ஆள், கண்டிப்பாக இதுக்கு நிறைய எஃபர்ட் போட்டு முயற்சி பண்ணியிருப்பான். அதை நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் அப்பா வந்து ரொம்ப வருஷம் கிடச்சிருக்காரு, எங்கள் அப்பா எனக்கு கிடச்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவர் என் மேலே வச்ச நம்பிக்கையை நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன், அவர் இந்த கம்பெனி குரூப்பை நான் நல்லபடியாக டேர்ன் ஓவர் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. இங்கே மீட்டிங் விட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்கிறாங்க. அது 3 பேரும் அந்த 3 லைஃப்பில் இருக்க அந்த 3 ஆண்களும் அவங்கள 3 ஸ்பெஷலாக 3 பேர் ரொம்ப சூப்பராக அவங்களுக்கு கிடச்சிட்டாங்க. இதுதான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.